கைஸ் உயிருக்கு பிரச்சனை கூட விட்டுருவேன், ஆனால் பிரியாணிக்கு பிரச்சனை என்னால் விட முடியாது. ஸோ நேற்று வந்து பசிக்குதுன்னு ஒரு பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணலான்னு ஒரு ஆப்புக்குள்ளே போனேன். அவன் வந்து பை ஒன் கெட் ஒன் அப்படின்னு 2 சொன்னான். சரி நல்லா இருக்கே, 2 பிரியாணி சாப்பிட வேண்டியது அப்படின்னு 2 பிரியாணி ஆர்டர் பண்ணேன், பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ அப்படின்னால. ஸோ வந்துச்சு, வந்ததில் என்ன பிரச்சனை பார்த்தா பை ஒன் கெட் ஒன் தானே அப்படின்னு சொல்லிட்டு குவாலிட்டி கொஞ்சம் குறைச்சி போட்டு கொடுத்துட்டான். ஸோ ஆப்பில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஃபஸ்ட் வந்து ஒரு பாட் வந்து பேசி 65 ரூபா ரீஃபண்ட் வச்சுக்க அப்படின்னுச்சு. இப்படி 290 பிரியாணிக்கு 65 ரூபா ரீஃபண்ட் ஆமாம். அதெல்லாம் வேண்டாம், வேறு ஏதாவது சொல்லு அப்படின்னதுக்கப்புறம் ஹியூமன் ஏஜென்ட் உள்ள வந்தாப்பில் அவர் வந்துட்டு இன்னொரு பிரியாணி வேணால் ஆர்டர் பண்ணி கொடுத்துறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆல்ரெடி 2 நான் ஒருத்தர் தான் திங்கணும், 3 என்னால் சாப்பிட முடியாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரிங்க சார் 175 ரூபா ரீஃபண்ட் பண்ணிடுறோம் வச்சுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நல்லா இருக்கே அப்படின்னு ஓகே சொல்லிட்டேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி எதாவது குவாலிட்டி குறையுது குவான்டிட்டி குறையுது அப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். அதை விட்டு போட்டு நல்லா வந்ததையும் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் அசிங்கம். ஸோ கரெக்டாக இருக்குது, உங்கள் மேலே தப்பு இல்லை, ஆனால் அவங்க மேலே தப்பு இருக்குது அப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்ணி ரீஃபண்டோ ஏதோ ஒன்று வாங்க, ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுங்க. நான் ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா ஈச்சோர் அப்படின்னு ஒரு ஆப்பில், இது Zomato Swiggy எதில் பண்ணாலும் இதே கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா இதே ரீஃபண்ட் உங்களுக்கும் கிடைக்கும். எந்த ஆப்லாம் கிடையாது, எல்லாத்துக்கும் இதே ரூல்ஸ் தான். ஃபார் ரெகுலர் டெக் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். சோஷியலி ரெஸ்பான்சிபிள் யூடியூப் சேனல். நன்றி, பிரியாணி வாழ்க.